ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சந்திரகலா சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஒருவேளை அந்த டிரைவர் நான் தான் கலசத்தை அந்த ரவுடிங்க கிட்ட கொடுத்தேன்ற விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா அக்கா கறிக்கு என் மேலே கோவம் வந்துடாதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா தப்பு நடந்ததுன்னா அது நம்மளால தான் நடக்குதுன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம் அப்படின்வாங்க. அதை கேட்டு சிவனாண்டியோ சரி நீ சொல்கிற மாதிரியே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ அந்த கலசத்தை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட. இல்லைனா என்ன ஆயிருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல. எங்கடா அந்த கலசம் கிடைக்காம போயிட்டு அசிங்கமாயிடுமோ நினச்சிட்டு இருந்தேன் அந்த சிவனாண்டி முன்னாடி. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் நீ தான் பார்த்துக்கிட்ட. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போது ராஜராஜனும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துட்டு, ஆமாம் தம்பி, இன்னைக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்வாங்க. கார்த்திக் வந்துட்டு, இதில் என்ன சார் இருக்குது, நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு சாதாரண வேலைக்காரனாக தான் வந்து சேர்ந்தேன். ஆனால் உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு நிறையவே அக்கறை இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா? அதனால தான் நான் கலசத்தை தேடி போனேன். அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சரியான நேரத்தில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சந்திரகலா, ஆமாக்கா, எனக்கு இவன் மேலே தான் டவுட் இருக்குது. அது எப்படி கலசத்தை கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே கொண்டு வந்து அவனால் கொடுக்க முடிஞ்சுது? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே 4 நாள் ஆகும். ஆனால் இவன் ஒரே நாளில் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது? எனக்கு என்னமோ இவனே கலசத்தை கொண்டு போய் எங்கேயோ யார்கிட்டயோ கொடுத்து வச்சுட்டு அதை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. இவனே ஆள்லாம் ஏற்பாடு பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்வாங்க. உடனே ரேவதி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி, ஏன் நீ தப்பாக பேசுகிற? அதுவும் இல்லாமல் இந்த கலசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் கூட நானும் காலையிலேருந்து சுற்றிட்டு தான் இருக்கிறேன். இவர் கலசத்தை எங்கெல்லாமே தேடி பார்த்தாரு. ஆனால் அந்த கலசத்தை ஒருத்தன் இங்கேருந்து திருடி கொண்டு போயிட்டு அதை கொண்டு போயிட்டு யாரோ ஒரு மார்வாடிக்காரங்கிட்ட கொடுத்துருக்குறான். அங்கேருந்து அந்த ஆள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா இவர் தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்கள மிரட்டி அதுக்கப்புறமா அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தாங்க. நீ ஏன் சித்தி தப்பாகவே நினைக்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சந்திரகலா, இல்லை எனக்கு இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இவன் தேவையில்லாமல் என் மேலே பழி கூட போடுவான். நான் வந்து சிவனாண்டி கூட பேசிகிட்டு இருந்தேன், இந்த கலசத்தை நான் தான் திருடினேன், அப்படி இப்படின்னு என்னை பற்றி கூட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அக்கா கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக இவன் இதெல்லாம் பண்ணால் கூட பண்ணுவான் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே மயில் வந்து, என்ன அத்தை பேசுகிறீங்க? நீங்கள் பாட்டுன்னு அவன் சொல்லாதது எல்லாமே நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் வாயை திறக்கவே இல்லையே அப்படின்வாங்க. இல்லை இல்லை, எனக்கு இவன் மேலே டவுட்டாக தான் இருக்குது. இவன் தான் எதனா பண்ணியிருப்பான். நீ என்னக்கா இந்த மாதிரி மாறிட்ட? நீ முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட மயில் வாகனம், என்னவோ தெரியல, சின்ன அத்தை ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்து, இங்கே பாரு, இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீ என்னை காப்பாற்றிட்ட. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, மண்டபத்தில் நடந்தது. அதை நீ உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இதே மாதிரி நிரூபித்து காட்டணும். அதுக்கான டைம் நீ வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே அதை நிரூபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை விட உன் மேலே இருந்த கெட்ட பேரை நீ நீக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் அப்படின்வாங்க. உடனே ராஜராஜன் வந்துட்டு, ஆமாம், ரேவதியோட கல்யாணம் வரப்போகுது, நம்ம அதுக்குள்ளேயும் முகூர்த்த பந்தக்கல்லாம் நடனும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஈஸ்வரியும், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. உடனே என்ன பண்ணுறீங்க, மகேஷ்க்கு கால் பண்ணிட்டு நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குது, வந்துட சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, இங்கே பாருங்கள், இந்த பந்தக்காலுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மயில்வாகனம் வந்துட்டு, அந்த சிலம்பம் எப்படி அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கலக்கி நல்ல பேர் வாங்கணும்னு, அதே மாதிரி நல்ல பேரை நம்ம இப்போ வாங்கியே ஆகணும். இதில் எப்படியாச்சும் பந்தக்காலை சூப்பராக நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை உங்களை தான் கூப்பிடுறேன்னு வந்துட்டு ஈஸ்வரி கூப்பிடும்போது, இதோ இப்போவே போகிறோம் அத்தைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் சந்திரகலா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட போயிட்டு, என்னடா உன்னை பற்றி வந்து யாருமே நம்ப மாட்டாங்கல்ல, ஆனால் எனக்கு தெரியும் நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு, எனக்கு உன் மேலே டவுட்டாக தான் இருக்குது, இதை நான் சீக்கிரமாகவே நிரூபிக்கிறேன் அப்படின்வாங்க. கார்த்திக் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுவார். அதை பார்த்து சந்திரகலா, என்ன இவன் எதுவுமே பேசாமல் போகிறான், நம்ம கோவமாக பேசுகிறோம், அமைதியாகவே இருக்கானே, என்னன்னு புரியவே இல்லையேன்னு அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரூமில் இருப்பாங்க. மயில் வாகனம் கார்த்திக் கிட்ட போயிட்டு, சூப்பர் சிலம்பம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அத்தியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். இந்த வீட்டில் இருக்கவங்களாம் கலசம் காணாமல் போனதுக்கு சிலம்பம் நீ தான் காரணம்னாங்க. ஆனால் அந்த சிலம்பமே கலசத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சு. எப்படிலாம் பேசிச்சு இந்த வீட்டில் இருக்கவங்க வாய், ஆனால் எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி நீ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்ட அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், இது என்னோட கடமை தானேன்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சிலம்பம், எப்படி நீ வந்து அந்த கலசத்தை ஈஸியாக
ஈஸியாக கண்டுபிடிச்ச அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க தான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னுவாங்க. யார் இந்த வீட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னு வந்து கேட்கும்போது சந்திரகலா அப்படின்வாங்க. எனது சின்ன அத்தையா, அத்தைக்கு அடுத்தது இவங்க தானே எல்லாமே, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை இப்போதைக்கு போயிட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே என்கிட்ட இல்லை. இவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றது இப்போ தெரிஞ்சிருக்கு. ஆனா 3வதா ஒரு எதிரி இருக்காங்க. அது யாரு என்னன்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். மயில்வாகனம் கார்த்திக்கிட்ட ஒருவேளை அந்த குழந்தையோட கைய ஃபேன்ல விட்டது சந்திராவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணவே இல்ல. அது யாருன்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஈஸ்வரி மயில்வாகனம் கிட்ட கார்த்திக்க கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. கார்த்திக்கும் கீழ வருவாங்க. வா வந்து உட்காரு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஈஸ்வரி சொல்லுவாங்க. உடனே சந்திரா வந்துட்டு அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? யாரை எந்த லிமிட்ல வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஒரு டிரைவரை போயிட்டு உனக்கு சரிசமமா உட்கார வைக்கிற அப்படின்வாங்க. அதை கேட்ட ராஜராஜன் என்ன சந்திரா பேசிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சாப்பிட வரவங்க எதிரியா இருந்தா கூட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அதுவும் இதை சொன்னது உன்னோட அக்கா அப்படின்வாங்க. அதை கேட்ட சந்திரா அக்காவா இருந்தா கூட அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுவும் இல்லாமல் அந்த தம்பி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இன்னைக்கு நான் இப்படி உட்காரத்துக்கு காரணமே இந்த டிரைவர் தம்பி தான், அதனால தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க சந்திரா வந்துட்டு. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரியும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பொண்ணுங்க வந்துட்டு இன்னைக்கு நீ ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துட்டு நாளைக்கு நடக்க போகிற அந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனையும் நீங்கள் நல்லபடியாக நடத்தி வைக்கணும், தப்பு பண்ணவர்கிட்டயே இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க, ஆனால் அவர் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்ல அப்படின்வாங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரா அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் நடக்கும்.